ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ லைவ்ல நடந்த விஷயங்களை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். லைவ்ல நடந்த விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அரோரா ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா டைரக்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா பார்வதி சொல்லிட்டாங்க. பார்வதி கிட்ட என்ன சொன்னாங்கன்னாக்கா, கேவலமான காதலுக்கோசரம் நீங்க ஏன் சண்டை போட்டீங்க, ஒரு பையனுக்கோசரம் 2 பேர் அடிச்சுக்கீங்களா, வெளியே இதெல்லாம் செய்வீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. அவங்கள ஆமால அதனால் பண்ணிடக்கூடாதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு முக்கோண காதலுக்கோசரம் அடிச்சுக்கீங்களா, ஒரு பையனுக்கோசரம் 2 பேர் சண்டை போட்டுக்கீங்களா, இது பார்க்கறதுக்கு கேவலமா இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பார்வதி அவங்க அம்மா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பார்வதி கிட்ட சொல்றாங்க, நீ எதுக்கு வந்த, கேம் விளையாடுறதில்ல, மூச்சுக்கு 300 தடவை சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகிட்டையும் கேம் 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 விளையாடு, கேம் கேம் கேம், நீ எதுக்கு வந்த கேம், அதையே ஃபோக்கஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. ஃபீலிங்ஸ் வருதா, அதை அந்த கேமை ஓவர்டேக் பண்ண போவாத, ஓவர்டேக் பண்ணி அந்த கேமோட ஓவர்டேக் பண்ணி அந்த ஃபீலிங்ஸோட போவாத, அது ஒரு பார்ட்டு, அது ஒரு மூடியில் தூக்கி போட்டு கேம் விளையாட தானே வந்த. அவங்க யார் உனக்கு, அவங்களும் உனக்கு ஒரு எதிரி தானே, ஆப்போசிட் கண்டஸ்டன்ட் தானே. அப்படி இருக்கும்போது நீ ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, அந்த ஃபீலிங்ஸ்லாம் ஒரு தூக்கி பூண்டையில போடு, ஒரு லிமிட்டுக்கு மேலே போவாத. உனக்கு அது ஃபீலிங்ஸ் வருதா, அது இயற்கை, அது வந்துச்சுன்னா அதுக்கு மேலே ஒரு லிமிட்டுக்கு மேலே போவாத. புத்தி வேலை செய்யட்டும், அறிவு வேலை செய்யட்டும், அறிவு வேலை செஞ்சாக்கா இந்த லைனுக்கெல்லாம் நீ போக மாட்ட அப்படின்றாங்க. பார்வதி உடனே ஆமாம்மா, அந்த ஃபீலிங்ஸ் நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டேன்ல, மாமூல் டைலாக்கு நான் பண்ணிட்டேன்ல, இதுக்கு நேரம் ஆகட்டுமா அப்படின்றாங்க. அவங்க இதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம அம்மா என்ன சொல்ல போறாங்க, ஏது சொல்ல போறாங்க பயந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க பயப்படலாம் இல்லைங்க, ஒன்றுமே கிடையாது. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னாக்கா நான் சொன்ன மாதிரி தாங்க, இந்த விஷயத்த பெருசாலாம் அவங்க பெருசு பண்ண மாட்டாங்க. பிக் பாஸ் ஒரு கான்ட்ரவர்சி ஆகும்னு நினைக்கிற மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய ஃபேமிலி பெரிய சர்க்கிள், பார்வதியினுடைய லைஃப் இதில் இருக்குது. இந்த மாதிரி நீ எப்படி பண்ண, இதை பண்ணியா சண்டை போகிறதுக்கு அவங்க வருவாங்க, அதெல்லாம் கான்செப்டே கிடையாது. அவங்களுக்கு தேவை பொண்ணு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இருக்கிற பேட் நேம்லாம் கிளியர் பண்ணணும், அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு அவளை கொண்டு போகணும். அதாவது இப்போ அந்த ஃபீலிங்ஸ், கமருதீனோட ஃபீலிங்ஸை ஸ்டாப் பண்ணணும், அவள் அடுத்த கட்ட கேமுக்கு அவள் நகரணும். அதுக்கு தான் அவங்க பிளான் பண்ணி வந்திருக்காங்க. அதை கரெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க. நான் சொன்ன மாதிரி தான், நான் நினச்ச மாதிரி தான் ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இன்னும் ஒரு 24 hours இருக்க மாட்டாங்க. நான் ஒன்று யோசனை பண்ணேன், ஏன்னா 24 மணி நேரத்தில் நான் என்னடி பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவங்க இது ஒரு பெருமையாக, இந்த வீட்டில், இந்த பிக் பாஸ் வீட்லேயே எனக்கு தான் ஃபஸ்ட்டு கிடச்சது, எனக்கு ஒரு பெருமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பார்வதி அம்மா பார்த்தீங்கன்னாக்கா தெளிவாக இருக்கிறாங்க. அதாவது ஃபீலிங்ஸை பற்றி யோசனை பண்ணாத, அறிவோட வேலை செய்ய, அறிவு எதுக்கு கொண்டு வா, அந்த இடத்துக்கு கொண்டு வா அறிவு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கமருதீனும் ஒரு எதிராளி தான். அந்த எதிராளிகிட்ட நீ எந்த அளவுக்கு பழகணுமோ அந்த அளவுக்கு பழக, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு, அதாவது லிமிட்டோட இருன்றாங்க. உனக்கு ஃபீலிங்ஸ் வருதா, நான் வாழவானான்னு சொல்லலை, அந்த ஃபீலிங்ஸ்க்கு ஒரு எண்டு கொடு. எண்டு மீன்ஸ்னா ஸ்டாப் பண்ணு, அந்த ஃபீலிங்ஸை ஒரு லிமிட்டுக்கு மேலே கொண்டு போகாது, அந்த இடத்துல நிறுத்து, அதாவது பேலன்ஸாக கொண்டு போ. ஃபீலிங்ஸோட போயிட்டு நீ கேமை விட்டுறாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உனக்கு இந்த வீட்டுக்கு எதுக்கு வந்தால் திரும்ப அதே தாங்க சொல்கிறாங்க. ஒவ்வொரு வார்த்தைக்கும் கேம் 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 தான் சொல்கிறாங்க. அறிவுக்கு வேலை கொடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பார்வதி அவங்க அம்மா போன பிறகு ஒரு கதகளி ஆடுவாங்க, ஒரு வேற மாதிரி கேம் தான் இருக்கும். கமருதீனை கைட்டி விட்டுருவாங்க தான் நினைக்கிறேன். எல்லாரும் சொல்லியிருந்தாங்க கமருதீன் கைட்டி விட்டுருவாருன்ட்டு. இப்போ 2 பேருமே அந்த நிலைமையில தான் இருக்கிறாங்க. கமருதீனும் பார்வதி கைட்டி விடுற நிலைமையில தான் இருக்கிறாரு, பார்வதியும் கமருதீனை கைட்டி விடுற நிலைமையில தான் இருக்கிறாங்க. அடுத்த லெவலுக்கு இதெல்லாம் கொண்டு போக மாட்டாங்க நான் சொல்லிட்டே இருந்தேன், வெளியே போனால் கொண்டு போக மாட்டாங்கன்னு நான் சொல்லிட்டே இருந்தேன். ஆனால் வீட்டுக்குள்ளேயே இன்னும் நாளைக்கே இது முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பார்வதி அம்மா இந்த மாதிரி சொல்லிடுறாங்க. இன்னைக்கு ஈவினிங் கமருதீன் அக்கா வேணான்னு சொல்லிடுவாங்க. ஸோ இதுக்கு மேலே நாளைக்கு உட்காந்து பேசி முடிச்சிடுவாங்க, இந்த கதை வேணாம்ப்பா, நம்மளுக்கு வேணாம், அடுத்த கட்டத்துக்கு கேமுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிடுவாங்க. இது எப்படி கொண்டு போக போகிறாங்க, சண்டை போட்டு கொண்டு போக போகிறாங்களா, இல்லை நாளைக்கு அடுத்த வாரம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா டாஸ்க் வரும், ஃபினாலே டாஸ்க்லாம் வரும், டிக்கெட் டு ஃபினாலேலாம் வரும். ஆனால் பெரிய டாஸ்க்லாம் ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. போன சீசன்லேயாவது ஏகப்பட்ட டாஸ்க் கொடுத்தாங்க, இந்த டாஸ்க்கு ஒன்றுமே கொடுக்கலைங்க. பிக் பாஸ் வீட்டில் வெறும் துண்ணுட்டு போய்க்கிறாங்க, சாப்பிட்டுட்டு தான் போய்க்கிறாங்க. பிக் பாஸ் வீட்டில் சாப்பிட்டுட்டு தான் போகிறாங்க. ஒரே ஒரு கேம் கூட இல்லைங்க, ஒரே ஒரு டாஸ்க்கு கூட கொடுக்கலைங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த சிங்கிள் டாஸ்க்கு, அந்த தண்ணியில் பம்ப் அடித்து தண்ணி எடுத்துகிட்டு போகிற டாஸ்க்கு, எவ்வளோ டாஸ்க் மிஸ் பண்ணுறோம். இந்த முறை எதனா டாஸ்க் நல்லா கொடுப்பாங்களான்னு, டிக்கெட் டு ஃபினாலே எதனா நல்ல டாஸ்க்காக கொடுத்து நல்ல இதுவாக கொண்டு போவாங்களான்னு தெரியல. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி மக்களே, வணக்கம்.